இந்த மாதிரி தான் இப்போ நம்ம சோலார் சிஸ்டம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 யூனிட் வரைக்கும் கூட ஜென்ரேஷன் ஆகுது. 2 பக்கமும் பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற சோலார் பேனலாக இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி தரைகள் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும்போது பின்பக்கத்திலேருந்து ஒரு 7லேருந்து 10% கூடுதலாக உற்பத்தி ஆகுது. மோனோஃபேஷியல் பேனல் போடுறதுக்கும் பைஃபேஷியல் பேனல் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு 5000 வாட்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 10% கூடுதலாக உற்பத்தி ஆனால் கூட 500 வாட்ஸ் உற்பத்தி ஆகுது. ஒரு 6 மணி நேரத்துக்கு 500 வாட்ஸு கூடுதலாக உற்பத்தி ஆனால் 3 யூனிட்டு கூடுதலாக உற்பத்தி ஆகுது. அப்போ பிளான்ட்டு சைஸு பெருசாக இந்த 3 யூனிட்டுங்கிறது 30 யூனிட்டுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு யூனிட் இன்றைக்கி தேதியில் கமர்ஷியலாக நம்ம வாங்கும்போது 15 ரூபா வந்துடுது. இப்போ பாருங்கள் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இந்த சோலார் பேனலை நீங்கள் ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், துடைச்சி வைக்கணும். நீங்கள் சோலார் பேனலை துடைக்காமல் விட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக 5லேருந்து 7 யூனிட்டு உற்பத்தி குறைஞ்சிரும். பைஃபேஷியல் பேனல் போட்டிருக்கோம், நல்ல ஹை எஃபிஷியன்சி பேனல் போட்டிருக்கோம். அப்படி இருந்தும் நீங்கள் ஒரு வாரம் சோலார் பேனலை துடைக்கலைன்னா ஒரு 20லேருந்து 30% சோலார் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். நிறைய பேர் இந்த சோலார் பேனலை வாங்கும்போது அங்கங்கே சில துண்டு தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு 24% எஃபிஷியன்சி உள்ள சோலார் பேனல் இருக்கா, இப்போ லேட்டஸ்ட்டாக 28% வந்திருக்கு, இப்போ ஹச்இஜேடி பேனல் வந்திருக்கு, அதெல்லாம் போட்டோம்னா நிறையா உற்பத்தி ஆகும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அது உண்மை தான், அதிகமாக உற்பத்தி ஆகும். அதுக்கு பின்பக்கமாக ஒரு மறைவான உண்மையும் இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதுலே நல்ல எஃபிஷியண்ட்டான பேனல் வாங்கிட்டு ஒரு 6 மாதத்துக்கு பேனலை துடைக்கணுங்கிறதே கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சோலார் பேனல்லேருந்து வெறும் 50% மட்டும்தான் உற்பத்தி வரும். இந்த மாதிரி நம்ம பராமரிப்பு இல்லாமல் போனாலும் நம்முடைய உற்பத்தி அதிகமான அளவுக்கு பாதிக்கும். இந்த மாதிரி நம்ம லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் எல்லாத்துலேயுமே நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வைஃபை இல்லாத வீடுகளுக்கு எங்களுடைய சில இன்வெர்ட்டர்களில் ப்ளூடூத் மூலயமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இல்லையே சார், அதுக்கு வேறு மாதம் நம்ம 600 700 கட்டணுமே, அது எங்களுக்கு தேவையில்லையே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா வைஃபை கனெக்ஷன் இல்லாமையே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு டிவி கூட வைஃபையில் வர மாதிரிலாம் வந்திருக்கு. அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கிறவங்க வைஃபை மூலிமா கண்காணிங்க, தினமும் கண்காணிங்க. அப்படி இல்லாதவங்க ப்ளூடூத் இன்வெர்ட்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ளூடூத் மூலமாக கண்காணிக்கலாம். பேனல் அழுக்காக இருந்து ப்ரொடக்ஷன் குறைஞ்சிச்சின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பிளான்ட் நல்லா உற்பத்தி ஆகும்.